காசு இல்லாத கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. டீம்ல சேர்த்துக்கணும்னா செத்து போயிடுவாராம். நீங்க போய் சாவுங்க சார். திறமை தகுதி எல்லாம் இருந்து ஆசைப்பட்டது ஏன் கிடைக்கலன்னு தெரியாம எத்தனையோ பேர் இந்த நாட்டில் தற்கொலை பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அவங்களாம் கோலை இல்லை சார், ஏன்னா நடக்கிறது போல பச்சை படுகொலை. எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. எப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. எப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. டேய் என்னடா மாமா, எந்திரி மாமா, டாக்டர் கூட்டு வா. சரிப்பா. ஒண்ணு இல்லடா சார் என்னடா சார் கொண்டாவலடா, இந்த பக்கத்து ரூம்ல தான்டா. தண்ணியா? ஒரு நிமிஷம்டா. ஐயோ அது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸியா, ஒருத்தனுக்கு ஒரு காலு போயிடுச்சு, ஒருத்தன் ஆளே காலி. டேய் பிரபா, என்னடா ஆச்சு அசாருக்கு? அசாருக்கு ஒண்ணு இல்ல மச்சான். பிரபா வராடாதடா. அசார் எங்க இருக்கான்? பக்கத்து ரூம்ல தான்டா இருக்கான். எதையோ மறைக்கிறடா. தண்ணி குடுறா. அசாரு, டேய் பிரபா, டேய் அசாருக்கு என்னடா ஆச்சு? டேய் அசாரு போயிட்டாராடா. அசாரு கொண்டுட்டாங்களாடா. அவனை கண்ணு முன்னாடியே சும்மா விடாரா. பிரபாகர், என்னை தொட்ட நீ பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். உன்னை இந்தியன் டீம் ஆனவன். நாலு பேரை இறங்கி அடிச்சிருக்கானே, எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். சிசிடிவி கேமரால பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்குது. தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மா 7 வருஷம் ஜெயிலு. தமிழே, என்னையா பேசுற பேச்சிலே அசாரோட உயிர் போயிச்சியா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? பிரபாகரனை மட்டும் என்கொயரிக்கு வர விடாம பாத்துக்க. அவங்க கேஸை வாபஸ் வாங்குறான்றாங்க. கன்ஃபார்மா ஜெயிலு. 7 வருஷம் உள்ள போனானா பையனோட லைஃபே போயிடும். டேய் தமிழே, ரொம்ப ராஜகம் பண்றீங்கடா, ரொம்ப ராஜகம் பண்றீங்க. மென்டலி அன்ஸ்டேபிள்னு 3 வருஷம் பேன் பண்ணாது. நீங்க யாரும் என்ன தூக்கி போடுறதுன்னு சொல்லி நானே தூக்கி போட்டு வந்துட்டேன். உங்களுக்குலாம் நடந்த பாலிடிக்ஸில் வெறும் கிரவுண்டு தானே போச்சு. எங்களுக்கு நடந்த பாலிடிக்ஸில் என் ஃப்ரெண்டு லைஃபே போச்சு. ஹாக்கிங்கிறீங்களே, நான் யாருன்னு இவர் சொல்லி தானே உங்களுக்கே தெரியும். இதுவே நான் ஐபிஎல்ல ஒரு பால் பாயாவோ, ஏன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட எனக்கு ஃபேன் பேஜ் ஆர்மின்லாம் வச்சுருந்துருப்பீங்க. பேர் புகழுக்காக தான் விளாட்ணுன்னு நான் சொல்லலை, ஆனால் பேசிக்கான ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்ல, அது கூட இங்கே இல்லையே. விமன்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்த கபடி டீமு ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போனாங்களாம். ஏன்? ஏன்னா ரிசீவ் பண்ண யாரும் வரலையா. இந்த ஸ்போர்ட்ஸ் தான் பெருசு, அந்த ஸ்போர்ட்ஸ் சின்னது, இந்த ஸ்போர்ட்டை குறை சொல்லணும் அதுக்காகலாம் சொல்ல. இங்கே விளையாட்டெல்லாம் வியாபாரம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எந்த ஸ்போர்ட்டை கொண்டாடணுங்கிறதே யாரோ ஒரு வியாபாரியும் கம்பெனிக்காரனு தானே முடிவு பண்ணுறான். இந்த கேம் ஜெயிச்சக்கப்புறம் பணம் கிடைக்குமே, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கெல்லாம் பல இடங்களில் விளையாடுறதுக்கே பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் எதையும் மாற்ற முடியாது சார். I'm very sorry பிரபா. சார் நீங்க ஏன் சார் சாரி கேட்குறீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையே. உங்கள் யாருமே எனக்கு கோவம் இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு. எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, நான் தெளிஞ்சிட்டேன். உங்களுக்கும் விழும், தெளிஞ்சிருவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இங்கெல்லாம் எதையும் மாற்ற முடியாது. மாமா போலாம் வா.